exclusive music and movies only at Raj Video Vision, 703 Anna Salai. சாயந்திரம் ஆனா பேட்டா மட்டும் கேட்க தெரியுதுல்ல. இங்க பார், ஸ்பேனரை கையில வச்சுக்கிட்டு இருந்தா வேலை பாக்குற மாதிரி தான் தெரியும். ஆனா ஒழுங்கா உண்மையா வேலை பார்க்கணும். என்னம்மா கோளாறு? திறந்து பாருங்க, கோளாறு என்னன்னு தெரியும். திறக்கிறதெல்லாம் என் அசிஸ்டன்ட்டுங்க தான். நான் ஒன்லி இறங்கி வேலை செய்யறது தான். இதுக்கு முன்னாடி வண்டி எங்கம்மா விட்ட? ஒர்க் ஷாப்ல தான். ஏதோ லாண்டில விட்ட மாதிரி தீஞ்ச வாசனை அடிக்குதே. என்னடா ஆச்சு? மச்சான், பேட்டரி வைக்கு, காயில் வைக்கு, எல்லாமே வீக்கா இருக்கு. வண்டிய ஓட்ட ஓட்ட வீக் ஆகத்தான் செய்யும். ரேடியேட்டர் ஒழுகுதுங்க. ரேடியேட்டர் ஒழுகுதா? அம்மா இங்க பாருமா, எல்லாமே ஒழுகுது. வண்டியில நிறைய ஜாமான் போட வேண்டியிருக்கு. நாங்க ஜாமான் போட்டு வைக்கிறோம். நீ உன் அட்ரஸ் சொல்லிட்டு போ. என்ன தெரியல, கவுண்டர் பொண்ணு. சின்ன கவுண்டரா பெரிய கவுண்டரா? கவுண்டர் பொண்ணா கொக்கா இல்ல வாழைப்பழ கவுண்டரா? ஏன்டா கவுண்டர் பொண்ண குழப்பறீங்க? எந்த கவுண்டருமா? சுந்தர கவுண்டர். சுந்தர கவுண்டரா? விலாசா? சுந்தர கவுண்டர் வீதி நம்பர் 5. ஓஹோ சரி. இனிமே நீ வண்டி இங்க எடுத்துக்கிட்டு வர தேவையில்லை. நான் வீட்டுக்கு வந்து வேலை செய்யறேன். இந்தாங்க அட்வான்ஸ். அதே நீயே வச்சுக்கோ. வேலை முடிஞ்ச பிறகு திருப்தினா கூட்டா போதும். இப்படி ஒரு வேலை நடக்குது. டேய், முதலாளி வராத வண்டியா பார்த்து ஏன்டா வேலை செய்றீங்க? அவன் ஏதாவது கமிஷன் தரானாடா உங்களுக்கு? மடப்பசங்களா? வண்டி ரெடியா? ஆமா, சொன்ன டேட்ல வண்டியை குடுக்குறவன் இந்த கேக்கையார். கேக்கையாரா? குண்டூர் கோதண்டராமன். தண்டா ஒழுங்கா வேலைய பாடுறா. அவுட் வாய்ஸ்ல குரல் கேக்குது. அது வேற யாரும் இல்ல, என் மச்சிரன் தான். அந்த நாய் தண்டம்னு சொல்லுத, கோதண்டம் இல்ல அத்தான் சொல்லுது. கோழி முட்டி நாய். நான் கோழி முட்டல குஞ்சி முட்டல வேலையை தான் பாக்குறேன். வேலைய பாக்குற கிழிச்ச தலைய பாரு, காக்கா மூக்கு மாதிரி. அதுல ஒரு மைக்க வேற வச்சுக்கிட்டு இங்க பேசுறதெல்லாம் டேப் பண்ணோம். அங்க போய் வீட்டுக்கு போன உடனே அவங்க அக்கா கிட்ட கொட்டிடும். என் பொண்டாட்டி நாய் கிட்ட. இங்க ஒரு நாய், அங்க ஒரு நாய், ரெண்டுத்துக்கும் கொதறதுதான் வேலை. திட்டுற வேலையில வச்சுக்கிறாரு, அப்புறம் நடக்கிறது வேற. ஆமா. ஐயோ, யார் பெத்த குழந்தையோ இந்நேரம் வண்டியில மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? புள்ளையா நீ குரங்கு. திட்டாதம்மா, அவர்தான் எங்க சீப்பு. எங்களுக்கு தொழில் கத்து கொடுத்ததே இவர்தான். இவ்வளவு குட்டையா இருக்காரு. உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், குட்டியா இருக்கிறவங்களை கிண்டல் பண்ணாதீங்க. குட்டியா இருக்கிறவங்களுக்கு தான் அறிவு ரொம்ப ஜாஸ்தி. அப்படி யாருங்க? அகைத்தியரு, அறிஞர் அண்ணா, லால் பகதூர் சாஸ்திரி, அப்புறம் நானு, இவங்க எல்லாம். ஏங்க அவங்க கொஞ்சம் குட்டியானதுக்கு போய் அவங்கள உங்க கூட சேர்த்துக்கிட்டீங்களா? ஏங்க தவக்கலையை சேர்க்கல? அவரு ரொம்ப குட்டிங்க. நானும் உங்க கூட பேசுனா ரொம்ப குட்டி ஆயிடுவேன். வேலையை பார்ப்போம். அம்மா வாங்க, ஸ்டேரிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு ட்ரையல் எடுப்போம். வாங்க உக்காருங்க, மூடிக்கிங்க. இப்ப பண்ணி இருக்கிற ரிப்பேருக்கு ரைட் ஓடிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஓடிக்கணும். அப்புறம் லெப்ட் ஓடிக்கும் போது சாஃப்டா ஓடிக்கணும். ஓடிக்க பார்க்கலாம். ட்ரெயில் பாக்குறியா? வீட்டுக்கு வா, உன்னை ட்ரெயில் பாக்க வச்சு. சாமி ஆண்டவரே, என் புருஷன் மெக்கானிக்கர் குன்னூர் கோதண்டராமர். அவருக்கு நல்ல புத்தியா கொடு. அவர் ஒரு ஏமாளி. யாரு எதை சொன்னாலும் நம்பிடுவாரு. தொழில் பண்றதுல பெரிய ஆளு. அப்பாவி மாதிரி ஒரு முகம், ஆனா விளக்கெண்ண வெடிகிற மாதிரியே ஒரு மூஞ்சி. கசாப்பு கடைக்காரன் ஆட்ட வான்னு கூப்பிட்டது பின்னாடியே போகுமே, அது மாதிரி தான் என் வீட்டுக்காரரும். யாரு கூப்பிட்டாலும் பின்னாடியே போயிடுவாரு. அந்த ஆளுக்கு வேற எந்த ஞாபகம் இல்லாம பொண்டாட்டி என் ஞாபகம் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு நீதான்ப்பா அருள் புரியணும். தம்பி, என்ன நீ மட்டும் வந்திருக்க? உன் மாமனங்க? நான் கூப்பிட்டா எங்க என் கூட வராரு? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொல்றாரு. தம்பி, பட்டறையில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு? ஒரு லாரி வேலை முடிஞ்சு எடுத்துட்டு போனாங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க ஏது கொடுத்தாங்கன்னு தெரியல. எங்க நான் இருந்தா தெரிஞ்சு போகும்னு மச்சான்னு கூட பார்க்காம என்னை டீ வாங்க அனுப்பிட்டாருக்கா. இவ்வளவு பேர் வேலை செய்யற இடத்துல ஒரு மச்சான டீ வாங்க அனுப்புனா உன்னை எவன்டா மதிப்பா? வரட்டும் அந்த ஆளு. ஐயோ, இவரு பெரிய லாலா லஜபதி ராயே. இவரை டீ வாங்க அனுப்புறது இப்ப குத்தமா போச்சு. அப்புறம் என்னடா நடந்துச்சு? மெக்கானிக் ஷாப்புக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு. ஆள் எப்படி இருந்தா? என்ன ஸ்டைலு, என்ன உடல் கட்டு, இன்னைக்கு பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் தான் நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன்னு சொன்னாரு. நீ எங்க போறான்னு கேட்ட, அதுக்கு என்னை அசிங்கமா திட்டுறாருக்கா.
அடே அந்த ஆளுக்கு இப்படி எல்லாம் வேற பழக்கம் இருக்கா? கட்டையில போக. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? ஆமா. அந்த ஆள் பெட்ரூம் வரும்போது கிள்ளணும், மண்டையில 4 கொட்டு கொட்டணும். எனக்கு துரோகம் பண்ணா அம்மிக்குலையை தூக்கி போட்டு கொண்டுடுவேன்னு சொல்லணும், அரகமனையில வெட்டி விடுவேன்னு மிரட்டணும். இப்பெல்லாம் ஒவ்வொரு புருஷமாரும் வீட்டுக்கு வர்றது அம்மி குழவைக்கு அரகமனைக்கு பயந்துதான். அது உனக்கு தெரியுமா? கொலகார குடும்பம். ஒரு அக்காவுக்கு தம்பி வந்து எப்படி ஐடியா சொல்றான் பத்தியா? அம்மி குழவியை என் மண்டையில போடணுமா? டேய், அம்மி குழவியை என் மண்டையில போடாதடா, உங்க அக்கா மண்டையில போடலாம். மச்சான் நீ எப்ப வந்த? உங்க அக்கா கசாப்பு கடைக்காரன் பின்னாடியே போற ஆடுனால அப்பவே வந்துட்டேன். கோவிச்சுக்காதீங்க. நீங்க நல்லா இருக்கணும்னு தானே நான் சாமி கிட்ட அப்படி வேண்டிக்கிட்டேன். சும்மா வாய மூட்டு. கல்யாணமான நாள்ல இருந்த புருஷன்காரங்களை இந்த பொண்டாட்டிக்காரங்க திருடங்கன்னே நினைக்கிறது. எங்க போனேன், ஏன் போனேன், எதுக்கு போனேன், நாள் பூரா ஒரே விசாரணை. இதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லயே மாட்டிக்கிட்டு அவன் தட்டுற 4 தட்டை வாங்கிட்டு நிம்மதியா தூங்கிடலாம். இங்க வந்தா விடிய விடிய அடத்தல் முனகல், பத்தாவதுக்கு பத்த வைக்கிறதுக்கு ஒரு பரதேசி நாய் வேற. சிவகாசி ஃபேக்டரியில அணுகுண்டா இருக்க வேண்டியதெல்லாம் எனக்கு மச்சானா வந்து வாச்சிருக்குது. சுமார் மச்சான், ஒரு மச்சானை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாமனும் செய்யறது கொஞ்சமா நெஞ்சமா? வாய மூடுறா. மச்சானுங்களால தான் ஒவ்வொரு குடும்பமும் கெட்டிருக்கு. பெரிய பெரிய அரசாங்கமே கவுந்திருக்கு. உளவு நிறுவனத்துல இருக்க வேண்டியதெல்லாம் ஒர்க் ஷாப் வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. மோப்பம் பிடிக்கிற நாய். மச்சான், நாய் என்ன நடக்கிறத வேற? என்னடா பண்ணுவேன்? ஐயோ கடிச்சுக்காதீங்க, வாங்க சாப்பிடலாம். அவனுக்கு நிறைய எலும்பு போய். வீட்டு செலவு பணம் இல்ல, ஓடி போய் மச்சான்கிட்ட வாங்கிட்டு வா. இப்பவே போய் குரங்கு புடிய பிடிச்சு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி. ஐயோ மூடி கொள்ளக்காரங்க. ஏய் மேம், நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கொள்ளக்காரங்க இல்லை. எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க ஹஸ்பண்ட் நல்ல மெக்கானிக் எங்க நாட்டுல சொன்னாங்க. அவரோட வேலை 3 lakhs, ஐ மீன் 3 லட்சம் ரூபாய் தரோம். என்ன சொல்றீங்க? 3 லட்சமா? ஏக்கா நல்ல விளக்கா, வித்து விட்டு அடுத்தால மாத்திக்கலாக்கா. என்னடா சொல்ற? அக்கா ஆள் மாத்தி ஆள வித்தா நல்ல காசுக்கா. அடேய், ஒரு அக்கா கிட்ட தம்பி பேசுற பேச்சா இது? அப்படி எல்லாம் செய்ய கூடாது, தப்பு. தப்புன்னு நினைச்சா நம்ம பிழைக்க முடியுமா? அந்த ஆளு தலைக்கு 3 லட்சம் கிடைக்கிறது பெரிய இது. 3 லட்சத்தை வாங்குக்கா. வாங்கிக்கலாம். ஆமாக்கா, கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஐயோ தம்பி, 3 லட்சத்தை பார்த்த உடனே எனக்கு மயக்கமா விழுந்திருக்கா? விழுக மாட்டேனே. உங்க ஹஸ்பண்ட் எங்க இருக்காரோ? அது ஒர்க் ஷாப்ல இருக்கும். அங்க போய் ஒரே அமுக்கு அமுக்கி அள்ளிட்டு போயிடுங்க. அவர் கத்துனாலும் சரி கதனாலும் சரி குண்டு கட்ட கட்டி தூக்கிட்டு போயிருங்க. ஆச்சா ஆச்சா. அக்கா பேங்க்ல போறானா கொள்ளையடிச்சிருவாங்க. ஏய் மேம், எங்க உங்க முதலாளி? சலாம் சலாம். வந்துருங்க. குரு அரேபியாக்கு பெரிய ஆர்டரோட வந்திருக்கான். அமைக்கிருவோம். உள்ள இருக்காரு, போங்க போங்க. முதலாளி யார் வந்திருக்காங்க பாத்தீங்களா? தெரியுது தெரியுது, ஷேக்குங்க. எந்த வண்டி ரிப்பேரு? ரோல்ஸ் ராய்ஸா, டொயோட்டாவா, ஹோண்டாவா, பென்ஸா, போர்டா? எந்த வண்டியா இருந்தாலும் இங்க நம்பர் 1 மெக்கானிக் நம்ம தான். என்ன ரிப்பேரு? ரிப்பேர் வண்டி மேல இல்ல, ஊ மேல தான். என் மேல ரிப்பேரா? கேட்ச் ஹிம். அரே ஏன்டா என்ன பிடிக்கிறீங்க? கடா மாட்டு தடியனுங்களா? நான் என்ன லைசன்ஸ் வாங்காத நாயா, இல்ல சிட்டிக்குள்ள அத்துமீறி நுழைஞ்ச மாடா? நீங்களாம் யாரா? நாங்க ஈராக்ல இருந்து வந்திருக்கோம். எங்க ஃபேக்டரிக்கு ஒரு நல்ல மெக்கானிக் தேவை. உங்க வைஃப் என்கிட்ட 3 lakhs வாங்கிருக்காங்க. அந்த பணத்துக்கு பதிலா உன்ன ஒர்க் ஷாப்ல இருந்து அப்படியே ஆமிக்கு கொண்டு போக சொன்னாங்க. அந்த படா பிளாக் பைசன் மாதிரி இருக்கானே. ஆமா, அவன் கருப்பு காட்டெருமைன்றத நீங்களும் கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவன் என் மச்சான் தான். அந்த தடியை என்ன சொன்னா? 3 lakhs நல்ல வேலை வித்துட்டு சொன்னா. நாங்க பணம் கொடுத்துட்டோம், உன்னை கொண்டு போறோம். அரே ஆவோ. பாவிகளா, என்ன விடுங்கடா. அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? மானங்கெட்டவள். முதலாளி, உங்க குடும்ப பிரச்சனைய ஒர்க் ஷாப்போட மிக்ஸ் பண்ணி பேசாதீங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. பின்ன அவன் யாரா என்ன விக்கிறதுக்கு? தாலி கட்டிங்கல்ல, உங்களை விக்கிய செய்வாங்க, அடகு வைக்க செய்வாங்க. ஐயா, அரபு ஷேக்குகளே, தயவு செஞ்சு என்ன ஒரே ஒரு தடவை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகையா. அவகிட்ட 2 வார்த்தை கேட்டுறேன். அப்புறம் நீங்க எங்க கூப்பிட்டாலும் நான் வரையா. ஆவோ ஆவோ. செண்பகம், செண்பகம். என்ன? தெய்வமே, என்னை 3 லட்சத்திற்கு விட்டு விட்டதாக இந்த சட்டி தலைவர்கள் சொல்கிறார்களே, அது உண்மையா? தர்மம் தவறாத இந்த நாட்டில இருந்துகிட்டு உன் புருஷனை விக்கிறியே, அது நியாயமா? எத்தனை காலத்துக்கு தான் உங்க கொடுமைகளை எல்லாம் நாங்க தாங்கிக்கிட்டு இருக்கிறது? சரித்திர காலத்துல உடன்கட்டை ஏறணும். சீதையா பிறந்து அக்னியா வலம் வந்தோம். நலாயினியா வந்து புருஷனை கூடையில சுமந்துகிட்டு தாசி வீட்டுக்கு போனோம். சந்திரமதியா வந்தோம். அரிச்சந்திரனா வந்து எங்களை வித்துட்டீங்க.
அதனால நாங்களும் உங்களை கொஞ்ச காலத்துக்கு வித்து பாக்குறோம். இது ஒரு நல்ல வியாபாரம். என்ன பார்த்து எல்லா பொம்பளைகளும் இத ஆரம்பிக்கட்டும். அடி பாவி, சீதை, நலாயினி, சந்திரமதி எல்லாம் தர்ம பத்தினிங்கடி. நானும் உன்னை தர்ம பத்தினி தான் நினைச்சேன்டி. என்ன விலைக்கு வித்து துரோகம் பண்ணிட்டேடி நய வஞ்சக நாயே. இவரை இழுத்து செல்லுங்கள். எட்டப்பா டாய், என்ன கணத்துல வேலை செஞ்சாவது பணத்தை எண்ணிக்கிட்டு வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன்டா. கதையாட்டம், நீ கைய வைக்க மெக்கானிக்கு பொட்டுன்னு போயிட்டானேடா. இப்ப போலீஸ் கேஸ்ன்னு வந்தா என்னடா பண்றது? மச்சான வித்த பணம் சொலையா 3 லட்சம் இருக்குல்ல, அதை செலவு பண்ண வேண்டியதானே? ஓ மச்சான வித்த பணம் இப்படியா போகணும்? ஆமா, பெரிய உழைச்சு சம்பாதிச்ச பணம். அட கொடுக்க வேண்டியதானக்கா. போலீஸ், நீங்க எங்க? ஒரு போலீஸ்காரனை பார்த்து எங்க வந்தா கேக்குற? யூ ஆர் a criminal. உங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். ஏண்டா உங்க ஒர்க் ஷாப்ல வேலை பாக்குற ஒருத்தனை கொண்டுட்டா நாங்க விட்டுருவோமா நடராஜ ஸ்டேஷனுக்கு? ஐயா, எங்களை இப்படியே தெருவுல இழுத்துட்டு போனா ரொம்ப கேவலமா போயிடும். எங்களை விட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, ஒரே ஒரு கொலை தான் பண்ணணும். இந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. ஒரு கொலையாவது அரை கொலையாவது கொலைதான். எல்லாருக்கும் உயிர் ஒண்ணுதான். புறப்பட ஸ்டேஷனுக்கு. எல்லாம் ஒன்னால வந்தது. எல்லாம் ஒன்னால வந்தது. நீ தானே கழுத்து பிடிச்சி நெரிச்சு கொண்ட. நீ தானே அடிச்சு கொண்ட. நீ ஒருத்தி போதும். கோர்ட்ல யாருமே சாட்சி சொல்ல வேணாம். உனக்கு தம்பியா பிறந்ததுக்கு நான் பால் கிணத்துல வந்து சேர்த்துக்கலாம். முதல்ல அதை செய்யு. இந்த பாரியா, குத்துப்பட்டவன் தன் ரத்தத்தை 3 லட்சம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் பண்ணிருக்கான். ரத்தம் பூரா போயிடுச்சு. 3 லட்சத்தை நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த தண்டனையில இருந்து நீங்க தப்பிக்கலாம். இல்ல இந்த கேஸ்ல ஆளுக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. 7.5 வருஷமா? ஏக்கா, மச்சான வித்த பணம் 3 லட்சம் இருக்குல்ல, அதை எடுத்து கொடுக்கா. போக சீக்கிரம் போக, சீக்கிரம் எடுக்கா. போலீஸ் நிக்குது. சீக்கிரம் குடு. இந்தாங்க ஐயா, இந்த பணமும் வேண்டாம், உங்க தண்டனையும் வேண்டாம். இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு எங்களை விட்டுடுங்க ஐயா. ஐயா 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 ஐயா, பேராட்ட பெருநஷ்டம்னு சொல்லுவாங்க. கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிடுச்சேடா தம்பி. நில்லடா பண்ணாடா பரதேசி. எங்க நாக்குல எச்ச உற வச்சுட்டு ஒரு சில்லு கூட விடாம எடுத்துட்டு போறிய. எங்க வயிறு எரிஞ்ச மாதிரி ஒரு தேங்காய் அழி போயிரும்டா. சட்னிக்கு தாங்க பாட்னா கொடுப்பான். போயா. ஐயோ, ஒரு தேங்காய்க்கு பாட்ட வரைக்கும் எடுக்கிறானே, கட்டையில ஓக. தம்பி வருத்தப்படாத, மரம் வைத்தவன் தண்ணீர் ஊற்றுவான். மரம் இல்லாதவன் என்ன ஊத்துவான்? நீ வேற. ஓடியா ஐயா, உடைங்க உடைங்கயா. ஐயா, உடைக்க போறீங்களா இல்ல கொண்டு போக போறீங்களா? ஆமா ஐயா, உடைக்க போறீங்களா கொண்டு போக போறீங்களா? செல்லியம்மனை கும்பிட்டு உடைக்கத்தான் போறேம்மா. அப்ப உடைங்க 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 உடைங்க. ஐயா ஐயா, ஒரே ஒரு சில்லு கொடுங்க ஐயா. தம்பி, மச்சு வீடு கட்டி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இன்னைக்கு தேங்காய் பொறுக்கிற நிலைமைக்கு வந்துட்டேன்டா தம்பி. மச்சான வித்த பாவம் தான் நம்மள இப்படி ஆட்டுது. ஆமாண்டா தம்பி, ஆட்ட விக்கலாம், மாட்ட விக்கலாம், காட்ட விக்கலாம், மேட்ட விக்கலாம், காரு விக்கலாம், பங்களா விக்கலாம். ஆனா புருஷனை மட்டும் விக்க கூடாதுடா தம்பி. ஏய், புதுசா யாராவது கஸ்டமர் சொன்னாங்களா? எப்ப புருஷனை வித்தீங்களோ இனிமே கஸ்டமரே வரமாட்டான். புதுசா கஷ்டம் தான் வரும். தம்பி என்னன்னு கேளு. டேய், நாக்கு அடக்கி வச்சு பேசு. தவளை வாயா. யோ, நானா தவளை போயா செனப் பண்ணி மாமனை வித்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு கும்மாளம் அடிக்கிற குத்திடுவேன். டேய், கும்மாளம் அடிச்சா உனக்கு என்னடா கூலிக்கார நாய? ஏமா குடிக்கிற நாயின்னு பேசாதீங்க. நாங்க தொழில் தெரிஞ்சுக்குவோம். ஏய், இனிமே அந்த கம்பெனில வேலை செய்ய கூடாது. வாங்கடா போடா. போயிடுவா. போனா திருட்டு வழக்க போட்டு போலீஸ்ல மாட்டி விட்டுடுவேன். ஜாக்கிரதை. போடா. அடடா, கேஆர் ஒரு ஷாப்பு இப்படியே ஆகணும். எப்படி ஆயிடுச்சு? என்னையா வண்டி ரெடியா? எந்த வண்டி? அதான் மாமன்ட்ட வண்டியும் 10,000 பணமா கொடுத்தேன். அந்த வண்டி தான். அது எங்களுக்கு தெரியாது. அவர்கிட்ட போய் வாங்கிக்க. அவர் தான் துபாய்க்கு வித்துட்டீங்களே. துபாயில போய் வாங்கிக்க. எப்படியா போறது? நடந்து போ, இல்ல மாட்டு வண்டியில போ. 555 குடுக்குற மூஞ்சியை பாரு. ஏன் தம்பி 555 சிகரெட் குடிச்சா போக வராதா? சரிதான் போடி புருஷனை வித்தவள. டேய், என்ன கேள்வி கேட்டுட்ட? விட கூடாது. ராஸ்கல், சொல்லுடா. இருக்கு இருக்கு. ஐயோ, கஸ்டமர் கொலை பண்ணிட்டாங்களே. அட பாவி, கொலை பண்றதுக்கு தாங்க வந்தீங்களா? ஐயோ, அநியாயமா கஸ்டமரை கொலை பண்ணிட்டீங்களே. ஓடிடுவா.
துபாய் ஷேக் நம்ம வீட்டுல வந்து இறங்குறாரு. யாரா இருக்கும்? தெரியலையே. கூட ஒரு பொண்ணு வேற வருது. என்ன மச்சான், என்ன செண்பகம், இப்படி ஆளைய மாறிட்டீங்க? உங்களுக்கு என்ன ஆச்சு? அழாதீங்க, மேட்ருக்கு வாங்க. ஒர்க் ஷாப் என்னாச்சு? என்ன வித்துட்டு 3 லட்சம் ரூபாய் பணம் வாங்கினீங்களா, அது என்னாச்சு? நான் போட்ட நகை நட்டெல்லாம் என்னாச்சு? விதி விளையாண்டுச்சு மச்சான், விதி விளையாண்டுச்சு. விதி விளையாண்டுடுச்சா? ஏண்டா விதிக்கு என்ன நகை நட்டெல்லாம் பம்பரமா, கோலியா, கிட்டி புள்ளா? நானும் பாக்குறேன். இவனுங்க செய்ய வேண்டிய சேட்டைகளை எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில விதி மேல பழிய போட்டுறானுங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் நம்ம ஒர்க் ஷாப்புக்கு வந்து கார கேட்டா. அவனுக்கு எங்களுக்கு ஏற்பட்ட தகராறுல வாய் பேச்சு முத்தி கைகலப்பு ஏற்பட்டு போச்சு. கடைசியில அவன் கழுத்தை நெரிச்சு நாங்க 2 பேரும் கொன்னுட்டோம். கேஸ் இல்லாம ஆகிறதுக்கு உங்களை வித்த ரூபா அக்கா கழுத்துல கிடந்த நகை நட்டுலாம் வித்து நாங்க பிச்சைக்காரன் ஆயிட்டோம். சரியாத விடுங்கோ. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்ம கதையை கேளுங்க. சொல்லுங்க. என்ன நீ 3 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டியா? என்ன வாங்கிட்டு போன ஷேக்கு வளைகுடா போர்ல குண்டடி பட்டு படுத்த படுக்கையா இருந்தார். அவருக்கு இது ஒரே பொண்ணு. என்ன அவரு முஸ்லிமாக்கி முஸ்லிம் முறைப்படி செய்ய வேண்டிய சடங்கை எல்லாம் செஞ்சு எனக்கு இந்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. சீதரமா 10-12 ஒட்டகங்கோ, 10-12 பென்ஸ் காருங்கோ, 3 எண்ணெய் கணத்தையும் கொடுத்துட்டு அவரு செத்துட்டாரு. அப்ப எங்க கேது? நாங்க எங்க போவோம் மாமா? 3 லட்சத்துக்கு உங்களை வித்த பாவம் தான் எங்களை புடிச்சு ஆட்டுது. அந்த 3 லட்சமும் உங்களை விட்டு போறதுக்கு யாரு காரணம் தெரியுமா கண்ணே? யாரு? டாய் எல்லாம் வாங்கடா. தம்பி, இந்த ஆளு தானே நம்ம கொலை பண்ணணும். அப்பா இவன் சாகலையா? அப்பவும் சாகல, இப்பவும் சாகல, முழுசாத்தான் இருக்கான். நீங்க அடிச்ச 3 லட்சத்தை தொழிலாளர்களுக்கு பிரிச்சு கொடுக்கறதுக்காக நான் நடத்தின நாடகம் தான் அது. நாங்க வாழ்றதுக்கு என்னதான் வழி? அக்கா, தங்கச்சி, எங்க மறுபடி ஆம்பளைங்க 3 கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒண்ணு நீங்க, இன்னொன்னு நானு, இன்னொரு கல்யாணம் கூட அவரு பண்ணிக்கலாம். ஐயோ, இன்னொரு கல்யாணம் வேண்டவே வேண்டாம். அக்பர் ஒத்துமைக்காக இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதே ஒத்துமைக்காக நானும் முஸ்லிம் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ராமர் கோயில், பாபர் மசூதி பிரச்சனை என்ன ஆகுதோ தெரியல, நம்ம எல்லாரும் ஒண்ணாயிட்டோம். மச்சான் ஒரு சின்ன விண்ணப்பம். என்ன? துபாயில 3 எண்ணெய் கடை இருக்கே, அத நாகூர் பக்கத்துல இருக்கிற நரிமணத்துக்கு மாத்தி கொடுத்துருங்க. அங்க நான் ஷேக் ஆயிடுறேன். நீ ஷேக்காவே ஆயிடு. இந்த புத்திசாலித்தனம் முதல்லயே இருந்திருக்கலாம்ல. நான் உனக்கு மாத்தி கொடுத்துறேன். இந்தப்பா இத தைக்கணும். என்ன கேக்குற? இது நடந்து தெரிஞ்ச செருப்பு மாதிரி இல்ல. 6 மாசமா கறி கிடைக்காம கட்டிச்சு தின்னது மாதிரி இருக்கு. இதுக்கு 1/4 மீட்டர் தோல் போட்டாதான் செருப்பு உரிமை வரும். 4 ரூபா கொடுத்துரு. என்னது 4 ரூபாயா? இதுக்கு நான் புதுசே வாங்கிடுவேனே. அப்ப ஒண்ணு செய்யி, இதை தூக்கி கன்னியாகுமரி கடல்ல எரிஞ்சிட்டு நான் தைச்சு வச்சிருக்கேன், ஒரு வேலை போட்டு எடுத்துக்க. நான் பிளாட்பாரத்துல வாங்க மாட்டேன், ஷோரூம்ல தான் வாங்குவேன். அப்ப இதையும் அங்க தச்சுக்க. சார் வாங்க போயா. செருப்பு கொண்டாந்துட்டாங்க. வாரம் இருந்து போச்சு, இதை தைச்சு கொடு. இன்னும் கொஞ்சம் உயரமா இருந்தா பெங்களூர் சுந்தரமூர்த்தி கோஷ்டியோட சேர்ந்து போய் கால் குதிரை ஆடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தியா? இல்ல. போயிட்டு வா, தச்சு வைக்கிறேன். ஆடி பஸ் மாதிரி ஒரு செருப்பு. மன்மதா, நீ அந்த ரவுடி பசங்களை விரட்டினிய, அதுக்கு நன்றியா கரும்பு சார ரதி உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. எனக்கு தான் கொடுத்து வைக்கல. நீ ஆவது குடி. இவ்வளவுமா? அவ்வளவு அன்பு உன் மேல வச்சிருக்கு. சீக்கிரம் குடி. அவங்க அப்பா வர்ற காட்டி இந்த கோவலையை நான் வாங்கிட்டு போகணும். குடி. கரும்புச்சாறு கொடுத்து அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? மன்மதா, இந்த செருப்பு கால கிடைக்குது என்னன்னு பாரு. இது மாட்டை சரியா கொல்லாம தைச்சது. 2 குத்து குத்துனா செத்து போகும். அப்ப குத்து. ஆமா, இதவே தைச்சு போடுறீங்களே, ஒரு புது செருப்பு வாங்க கூடாது?
நான் இருக்கிற நிலைமையில எப்படா புதுசு வாங்க முடியும்? ஏன் முடியாது? 2 வாரம் இருமல் மருந்தை குறைங்க, வாங்கிடலாம். 2 வாரம் இருமல் மருந்து குறைச்சிட்டா அப்புறம் 4 வாரம் வீட்டுல படுத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவு கவலை எனக்கு. சீக்கிரம் தேய்ச்சு விடுறா. கொஞ்சம் கடையில இருங்க, எனக்கு கரும்பு குடிச்ச வகுத்த கிடக்குது. கொஞ்சம் சரி, சரி, போயிட்டு வா. வந்துடுறேன். நடக்கும்போது முன்வார அறுந்து போய் ரிவர்ஸ்ல இழுக்குது. கொஞ்சம் பார்த்து தச்சு கொடுப்பா. மீச நீங்களா? என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பஸ் டிரைவரா ஓடி சம்பாதிச்சது பத்தாதுன்னு இப்படி எல்லாம் ஒரு தொழிலா? குடும்பத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் இறங்கிட்டீங்களே. டேய், நான் சொல்றது கேக்குறது. நான் எதுக்கு வந்தேன்னா அதான் பார்த்தா தெரியுதே. போற போக்க பார்த்தா மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு தெரு தெருவா ஜோட் ரிப்பேர் அப்படின்னு இறங்கி கொஞ்சம் கேளுடா. என்னத்தையா கேக்குறது? அதான் கண்ணாலே பாக்குறேனே. ஒரு கையில ஊசி, இன்னொரு கையில வாரு. இதை விட என்ன அத்தாட்சி வேணும்? இத உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து காட்டுறேன். மீச, உனக்கு இப்படி ஒரு நிலைமையா? அப்பாடா, இப்பதான் நிம்மதி. இத வந்துட்டான் பாரு, இவனையே கேளு. என் கடையில என்னையா கலட்டா? ஓஹோ, நீதான் செருப்பு கடைக்காரனா? எங்க மீசையை இங்க பார்த்த உடனே கப்புன்னு எனக்கு வைத்த கலக்கிடுச்சு. அதுக்கு முன்னாலேயே எனக்கு கலக்கிடுச்சு. உங்க 2 பேருமே சேர்த்து நான் ஒரு மீச வேண்டாம். வெட்ட வெளியா இருக்கனால வெயில் ஜாஸ்தியா இருக்கு. அப்படி ஓரமா நிழல்ல போய் பேசுவோமா? ஆமா ஆமா, வெயில் பட்டா நீங்க கருத்துடுவீங்க. ரதி, மன்மதா, நேத்து கொடுத்த கரும்பு சார்ல என்னத்த கலக்குன? நான் ஒண்ணும் கலக்கலையே. அப்ப ஏன் எனக்கு அந்த கலக்குச்சு? அதுதான் கரும்பு. நீங்க மன்மதன், நான் ரதி. மன்மதன் கையில கரும்பு இருந்தா காதல் வரும். முழு கரும்பை கையில கொடுத்தா தான் காதல் வரும். சாரா பிழிஞ்சு கொடுத்தா வர்றதே வேற. அன்பே, என்னால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். கஷ்டமா? நீங்க நானும் செருப்பு வாரும் போல. மன்மதா, நீங்களும் நானும் கரும்பு சாரும் போல. அது இருக்கட்டும், நம்ம கல்யாணத்துக்கு எங்க அப்பா சம்மதிக்கணுமே. சம்மதிக்கலன்னா ஓடி போயிருவோம். ஐயோ, எங்க அப்பா! உங்க அப்பனால ஓட முடியாது. ஓட முடியாதுடா, என் கொலை பெருமையை கெடுக்க வந்த கோடாரி விறகு. விறகுல மாமா, காம்பு. ஏய், நான் பாஞ்சா பாம்புடா. படுத்த பண்ணியா? ரதி, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, ரதி, மன்மத, மன்மதா, ரதி, ரதி, மன்மத, மன்மதா, ரதி, மன்மதா, ரதி, ரதி. லைட்ட போட்டு போட்டு கண்ணடிச்சுக்கிறீங்களா? அப்பா, இது லைட் இல்ல, காதல் ஜோதி. என்னைக்குமே அணையாது. மெயின் ஆஃப் பண்ணிட்டா எந்த ஜோதியுமே எரியாது. டேய், என்னடா விளக்க ஏத்தி ஏத்தி இறக்குற? ஃபாதர், இது சாதாரண விளக்கு இல்ல, ஒளி விளக்கு. ஒளி விளக்கா? இருக்கிறது ஒரு விளக்கு. எதையோ நினைச்சு இதை உடைச்சிடாத. இத குடு, போய் படு.
நீ துவைச்சு கிழிக்கிறதுக்கு ஏன் வேட்டி தான் கிடைச்சதா? நீ எதுக்காக வந்தேங்கிறது எனக்கு தெரியும். இதுக்கு மேல துவைச்ச உன்னை துவைச்சிருவேன். மரியாதை வீட்டுக்கு வாடா. அங்க என்னடா பார்வை? வாடா. ரதி, குளிக்க வாரேன் துவைக்க வாரேங்கிறதுலாம் இதுக்குத்தானா? இனிமே நீ குளிக்கவே வேண்டாம். அப்படி குளிக்கிறதா இருந்தா கங்கையிலிருந்து தண்ணிய வீட்டுக்கு கொண்டு வரேன், அங்க வந்து குளி. வா. எங்க தொடர்ந்து 100 மணி நேரம் சைக்கிள் ஓட்டுவார். என் வீட்டுக்கு முன்னாடி ஏன்டா சைக்கிள் ஓட்டுற? நான் எங்க சுத்தினா உனக்கு இல்லையா? சரித்திரம் படைக்க போறேன். ஆமா, பெரிய கட்ட பொம்மை. நானும் ஒரு சரித்திரம் படைக்கிறேன்டா. ஏய் சப்பானி, கட்சி மாறிட்டியா? யாரோ கட்சி மாறும்போது நான் மாறக்கூடாதா? வா வீட்டுக்கு. மெல்லப்போ சைக்கிள்ல சுத்திக்கிட்டு இருக்கானே கருவாப்பைய, அவன் என் பொண்ண கடத்தணும்னு திட்டம் போட்டிருக்கான். அவனை நீங்க இன்னைக்கு ராத்திரியே கடத்திடணும். கடத்துறதுதான் எங்க வேலை. சுமார் எத்தனை மைலுக்கு அந்தாண்ட கடத்தணும்? 200 மைலுக்கு அப்பால கொண்டு விட்டுடுங்க. அப்ப மைலுக்கு 2 ரூபா போட்டு 400 ரூபா கொடுங்க. சபாஷ், இந்தாங்க 100 ரூபா அட்வான்ஸ். காரியத்தை கச்சிதமா முடிங்க. நாளைக்கு காலையில் நான் உங்களை பாக்குறேன். எல்லாரும் போயிட்டாங்க, இவன் மட்டும் ஏன் இங்க நிக்கிறான்? நான் வேற ரதியை பார்க்க போகணும். என்னையா இங்க நிக்கிற? நான் ஓட்ட மாட்டேன்னு உனக்கு சந்தேகம் வந்துருச்சா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நான் மைசூரு வேலை தேடி வந்த, வேலை கிடைக்கல. திரும்பி போகலாம்னா காசு இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல படுத்து தூங்குனா போலீஸ் புடிச்சுக்குவாங்க. வெளிச்சமா இருக்குதே நீங்க வந்த. விடிகிற வரைக்கும் போக மாட்டேன். அப்படியா? நீ கொஞ்ச நேரம் சுத்து. அதெல்லாம் முடியாதுங்க. சும்மா சுத்தவனாயா? 10 ரூபா தரேன், வச்சுக்க. அப்படியா? வந்துடுறேன். சீக்கிரம் வந்துருங்க. ரதி, கவலைப்படாத. ஒரு அருமையான பிளான் வச்சிருக்கேன். அது வரைக்கும் பொறுமையா இரு. இந்த மன்னவனுக்காக இந்த ரதி எத்தனை நாள் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பா. எனக்காக எத்தனை சுத்து சுத்துறீங்க. இதையாவது சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டேன். ஏன்? ஊட்டி விடணும். ஐயே ஆசை. ஐயோ ஐயோ, என் பொண்ணை காணுமே. நான் என்ன செய்வேன்? சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த என் பையனையும் காணுமே. எங்க போயிருப்பான்? எங்க போனாலும் விடக்கூடாது. வாங்கடா. ஏய், எங்க போனாலும் விட மாட்டேன். இந்த மன்மதான் ரதியை தூக்கிட்டு போறேன். நீங்க பெரிய செயல் வீரர் தான். சீக்கிரம் போங்க. அந்த இலை உள்ளவங்களை பிரிச்சீங்க. இங்க நடக்கிறதே வேற.
எவனாவது என்னை தாண்டி போனீங்க அத்தனை தலை உருளும். டேய், போடா போடா போடா. ஐயோ கத்தி கூட வெட்டி போடாத. ஏயா ஏன் என் பிள்ளைங்களை தடுத்துட்டு வரீங்க? பிள்ளைங்களா இதுங்க குரங்குங்க. நம்ம பஞ்சாயத்து டிவில படம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி, கல் எடுத்து உடைச்சு விட்டானுங்க. ஏன் கண்டு உடைச்சிங்க? அதுல சேரன் பாண்டியன் படம் போட்டாங்க. ஏன் படம் பிடிக்கலையா? படம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அண்ணன் தம்பி பெரிய மாதிரி காட்டினாங்களே, கடுப்பாயிருச்சு. கல் எடுத்து ஒரே அடி. அப்ப கூட உடையல, நான் தான் டிவி ஓட்டி தூக்கி கீழே போட்டு உடைச்சேன். ஐயோ ராசா. என் 10 வயசு பேர ஒரு மாங்காய் திருடிட்டான்னு அவனை பஞ்சாயத்துல அம்மனை குண்டியா நிக்க வச்சீங்களா? மறந்துட்டீங்களா? எடுத்துட்டு வாங்குறாங்கள. ஓகேப்பா, எங்க நிக்கணும்? நாங்க ரெடி. ஏன் தம்பி பயப்படுற? நம்மளுக்கு என்ன, பாக்குறவங்களுக்கு தானே தண்டனை. சும்மா இருங்கப்பா. இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு கோச்சுக்காதீங்க. பஞ்சாயத்துக்கு நான் புதுசா கலர் போட்டி வாங்கி தரேன், நீங்க போங்க. இது நியாயமான வார்த்தை. சரி வாங்கயா போங்கயோ. கண்ணுங்களா, ரொம்ப தூரம் தொட்டிருப்பாங்க போல இருக்கு. ஓடி களைச்சு வந்திருக்கீங்க. இந்த கரும்பை 2ஆ வெட்டி ஆளுக்கு பாதியை சாப்பிட்டுருங்க. நான் சில்லுன்னு மோர் கொண்டு வரேன். இந்த கரும்பை 2ஆ வெட்டி ஆத்தல நம்மள பிரிக்க பாக்குது. எதுக்கு பிரியனா? நீ அந்த பக்கம் கடி ராஜா, நான் இந்த பக்கம் கடிக்கிறேன். சரி, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக கண்ணுக்கு கண்ணாக. கண்ணே, பாட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஆட்டம் தின்னு வலிக்குது. சரி, என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை தம்பிங்களா? உங்க 2 பேருக்கு நான் பொண்ணு பாத்துட்டேன். ஒரு பொண்ணு வாடிப்பட்டி, இன்னொரு பொண்ணு மேட்டுப்பட்டி. போடா பட்டி. புரோக்கரே, அடிச்சு பல்லுக்கெல்லாம் ஊத்து விடுவேன். என்னப்பா நல்ல காரியம் பேசலான்னு வந்தா அடிக்கிறாங்க. எது நல்ல காரியம்? வேற வேற ஊர்ல பொண்ணு பார்த்து என்ன என் தம்பி பிரிக்கலான்னு பாக்குறியா நீ? அப்ப எப்படிதான் பொண்ணு பாக்குறது அப்படி சொல்லுங்க. கேளு. எங்க 2 பேத்துக்கு பொண்ணுங்க ஒரே வீட்டுல இருக்கணும், அக்கா தங்கச்சியா இருக்கணும். வர்ற பொண்ணுங்க எங்களை மாதிரி ஒத்துமையா இருக்கணும். இப்ப வந்து தங்கச்சி தான் கட்டிக்குவேன்னு என் தம்பி சொன்னான்னு வச்சுக்க, நான் அக்கா கட்டிக்கிறேன். தங்கச்சியை தான் அண்ணனுக்கு பிடிக்கும்னு வச்சுக்க, நான் அக்காவை கட்டிக்கிறேன். நல்ல காலம் அவங்க அம்மாவை தான் கட்டிக்குவேன்னு சொல்லாம போனேன். அதோட முக்கியமான கண்டிஷன் இருக்கு. நான் கட்டிக்க போற பொண்ணை என் தம்பி தான் பார்த்து ஓகே பண்ணுவான். அதே மாதிரி எங்க அண்ணன் தான் நான் கட்டிக்கிற பொண்ணை ஓகே பண்ணுவாரு. ஓ, படித்தால் மட்டும் போதுமா படமா? ஆமா, சன் டிவில போட்டாங்க, பிளாக் அண்ட் ஒயிட். பாரம் அண்ணா, நம்ம 2 பேர்ல யாருன்னு சிவாஜி யாருன்னு பாலாஜி? எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும்? ஏன் தம்பி, நீ மூஞ்சி கண்ணாடியிலேயே பாக்குறது இல்லையா? ஏப்பா ஒரு நாள் பார்த்து பயந்துட்டேன். நானும் தான். எங்க அண்ணனுக்கு வர்ற மனைவி நல்ல அழகா இருக்கணும். எங்க அண்ணனை என்னையே திட்டாம இருக்கணும். எங்க 2 பேரையும் பிரிக்காம இருக்கணும். அப்படி மட்டும் நீ செட் பண்ணி கொடுத்துட்ட, உனக்கு ஒரே ஒரு தேங்காய் உடைச்சிடுறேன். தம்சு சாமி கும்பிடுறியா ராஜா? ஆமாண்ணே. ஏப்பா வெயில நின்னு கும்பிடுற, கருத்து போயிட்டீனா அப்படி நிழல வா வா. அண்ணா, உட்காரு. உங்களுக்கு நல்ல மனைவி அமையணும்னு புள்ளையார்ட்ட வேண்டிக்கிட்டேன். அப்படியா? நானே உனக்கு ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு சம்சாரம் அமையணும் வேண்டதுக்கு தான் வந்தேன். அப்ப உங்களுக்கு விடுறா, எனக்கு என்ன ஒரு கருப்பாயோ சுப்பாயோ பத்தாதா? அதெல்லாம் வேண்டாண்ணே. அப்படியா? சரி விடு, நான் ஒரு மாதிரி தீட்சித்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்னன்னு நீங்க உங்க முகலட்சணத்துக்கு மாறி தேய்ச்சி ஒத்து வருமா? என்னடா பண்ண சொல்ற? இருக்கிறது தானே கட்டிக்க முடியும். டயானா வேற செத்து போச்சு. அது என்ன கையில போட்டுனா? பொங்கல் ராசா படைக்கிறதுக்கு. என்னன்னா இது, உங்களை கடையில வாங்கிட்டு வந்திருக்கீங்க, கோயில செஞ்சு தானே படைக்கணும். வாஸ்தவமான பேச்சு. நம்ம ஆத்தா சோறு வடிச்சாலும் அது மனசு வாயில வைக்க முடியாது. நாம 2 பேரும் தான் பொங்க வைக்கணும். கல்லை கூட்டி விறக வச்சு புகஞ்சு கண்ணுல எல்லாம் தண்ணி வந்து இத்தனைக்கு மீறி நான் வைக்கிற பொங்கலுக்கு பிள்ளையாருக்கு பிடிக்கணும். நல்லா கோவிச்சிட்டாருன்னா எதுக்கு ரிஸ்க்? நம்ம ஊர் ஜனங்க போறான், ஐயர் கடையில தான் பொங்கல் வாங்கிக்கிறாங்க, அங்கேயே பிள்ளையாருக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். இது என்ன சட்னி? சட்னி யாராவது படைப்பாங்களா? என்ன அர்த்தம்லாம் பேசிட்டுக்க? சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் பொங்கல் நாம 2 பேரும் தான் திங்கணும். இவர் திம்பாரா? அப்புறம் இந்த வெறும் பொங்கலை மனசு திம்பானா? உங்களுக்கு அறிவு அறிவுண்ணே. கா கா நல்லா மாட்டிக்கிட்டீங்களா? இவ்வளவு பகுத்தறிவு பேசுறீங்களே. காக்கா யாரு? சனீஸ்வரன் வாங்கணும், அதனால தானே போட்டீங்க. பைத்தியாரா, நம்ம ஊர் ஜனங்களை நம்ப முடியாது. அவனுங்க இவங்க அப்பா ஈஸ்வரனுக்கே வசம் வச்சவங்களாச்சு, மகன் பிள்ளையார் வைக்க மாட்டாங்களா? எதுக்கு ரிஸ்க்? அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் ஜனங்க கட்டின பொண்டாட்டியை நம்ப மாட்டானுங்க. அதனாலதான் சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு ஒரு ரவுண்ட் போடுவானுங்க. காக்கா சொல்றதா திங்கிறது தெரியுமா? அப்ப ஏன் அவ்வளவு தூரத்துல இருந்து காக்காய் கூப்பிடுறீங்க? பக்கத்துல நாய் போட்டுக்கலாம்ல? வாஸ்தவமான பேச்சு. நாய்க்கு அட்ரஸ் இருக்குல்ல? ஏன்டா நாய் கொன்னைன்னு பக்கத்து வீட்டுக்கிற செருப்புல வந்து அடிப்பான்ல, காக்காய்க்கு அட்ரஸ் இருக்கா? இல்ல. என் காக்கா ஏன்டா கொன்னை எவனாவது வந்து கேட்பானா? அதனாலதான் அனாதையா தெரியுது காக்காயை தேர்ந்தெடுத்துக்கானுங்க. நம்ம வீட்டுல உங்களுக்கு தானே அறிவோ அறிவு. என்ன தம்பி நீ உனக்கு எனக்கு பிரிச்சு பேசிட்டு இருக்க? இப்போ நம்ம குடும்ப சொத்துல யாரு பேர் இருக்கு? பொதுவா தான் இருக்கு. அறிவும் பொதுவா இருந்துட்டு போட்டு. அண்ணே, காக்கா பறந்துருச்சு. அப்ப சாகல. சாப்பிடு சாப்பிடு. அன்சு, எனக்கு ஒரு விளக்கம் வேணும்.
பிள்ளையாருக்கு ஏறின இம்புடுக்கான எலிய வாங்கின மாட்டிருக்காங்க. அதுவா இல்ல வாங்கின டிமாண்ட் தான் தம்பி. இவர் தம்பி முருகன் சேவலை மயில எடுத்தாரு. இவங்க மாமா ஒரு வாகனத்துல போறாரு, அத்தை ஒரு வாகனத்துல போகுது, இவங்க அப்பன் ஒரு வாகனத்துல போறாரு. பெரிய பாடி இல்லையா, வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருக்கேன். அசந்து போய் உட்கார்ந்தாரு, அடியில எலி மாட்டிருக்கேன். சந்திரபாண்டி, சூரியபாண்டி, புடிச்சிட்டேன். இது எலிவா? இல்ல, உங்களுக்கு ஏத்தா மாதிரி 2 பொண்ணுங்களை புடிச்சிட்டேன். ஒரு அப்பா, அவருக்கு 2 பொண்டாட்டிங்க. யோ, அவரு பொண்டாட்டி உடியா, நாங்க கட்டிக்கு போற பொண்டாட்டிகளை சொல்லு. பெரியவ பேரு மீரா, சின்னவ பேரு தாரா. தாரா? அப்படி போடு. அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வர்றீங்க, மத்த ஏற்பாடுகளை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அப்ப கிளம்பு. என்னையா தொல்லையா போச்சு. இந்தா அப்படி மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கிளம்பு. சட்னி இதுலயே சட்னி எவ்வளவு பிரயோஜனப்படுது பாத்தியா? இதுவே பழக்கமாயி சட்னி வச்சு படிச்சுட்டு அதுக்கு ஒரு சம்பிரதாயம் சொல்லுவானு பாரு. ஏன்னா எனக்கு இன்னொரு விளக்கு வேணும். ஐயோ, அதான் கல்யாணம் ஆக போதுல, சம்சாரத்துக்கு அடிங்க. அதுலனே எலிக்கு வாழை என்ன நீளமா இருக்கு? அட செத்து போச்சுன்னா அசூசி எல்லாம் சுலபமா தூக்கி போறது. மனுஷன் செத்தா என்ன தம்பி, இப்பதான் புரோக்கர் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போற, நீ சாவை பத்தி சொல்லி பயமுறுத்துறியா? சரி சரி, யூசி தாரா ஐசி மீரா. ஓகே. எங்க தரகற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்கல்ல? குதி போட்டுக்கிட்டு வந்துருவாங்க. தரகற பெரிய பொண்ணுக்கு வாய் பேச முடியாது, சின்னவளுக்கு காது கேட்காருங்க, உண்மையை சொல்லிட்டீங்கல்ல? எதுக்கு சொல்லணும்ங்கற? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணுங்கறான். நாம 2 உண்மையை தானே மறைக்கிறான். அதோ மாப்பிள்ளைங்க வந்துட்டாங்க. வாங்க மாப்பிள்ளை, வாங்க வாங்க வாங்க. இவர்தான் பொண்ணுங்களுடைய அப்பா. வணக்கம். இவரு பெரிய மாப்பிள்ளை சூரியபாண்டி, இவரு சின்ன மாப்பிள்ளை சந்திரபாண்டி. அதுக்கிட்ட பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க. பெரிய பொண்ணு இந்த போர்ஷன்ல இருக்கு. அண்ணா, நான் தான் உங்களுக்கு பொண்ணு பார்க்கணும். இல்ல, ஆமா, எதிர் போர்ஷன்ல சின்ன பொண்ணு இருக்கு. அப்படியா? அண்ணா, நான் அண்ணிய பார்க்க போறேன், நீங்க தண்ணிய பாருங்க. தண்ணியா? அண்ணன் முன்னாடி அண்ணி, தம்பி முன்னாடி தண்ணி. வாங்கயா. மாப்பிள்ளைக்கு அறிவோ பாத்தீங்களா? அறிவோ அறிவுங்க. அம்மா, பொண்ணை கூட்டி வாங்க. தம்பி சந்திரபாண்டி, பொண்ணு வருது பொண்ணு வருது. மாதிரியா இருக்காங்க. என் பேரு தாரா. நான் +2 வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் தான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட். நல்லா பாடுவேன், நல்லா சமைப்பேன், கிணத்தை பார்த்த உடனே நீச்சல் அடிப்பேன். கிணத்துலயா? அடடா, பொண்ணுனா இப்படித்தாங்க இருக்கணும். ஏங்க, நான் விசாரிக்கிறதுக்காக வாயை திறந்தேன், ஆனா அதுவே அதுக்குள்ள மடமடமன்னு கொட்டிருச்சே. இது பாருங்க, இதுதான் நம்ம தம்பிக்கு எல்லா விதத்திலும் ஏத்த பொண்ணு. ஏன்னா அவங்க கொஞ்சம் அசமந்தம். இந்த மாதிரி தைரியமான பொண்ணு தான் அவனுக்கு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உடைச்சிட்டேன். என்னது, இடியே விழுந்தாலும் குனிஞ்ச தர நிமிராம அவ்வளவு அடக்கமா நிக்குதே. அம்மா, நீதான் என் தம்பிக்கு ஏத்த பொண்ணு. எங்க அம்சம் கூட்டு வந்து உடனே கல்யாணம் நாள் குறிக்க வேண்டியதான். அண்ணி, எங்க அண்ணனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஒரு பாட்டு பாடுங்களேன். காம்போதி, கல்யாணி, பைரவி. ஆகா, 3 ராத்தி ஒன்னா போட்டு பிணைச்சு விட்டீங்களே. இன்ப தேன் வந்து வாயுது காதினிலே. இது பாரதியார் பாட்டு தானே? ஆஹா, இத கூட ராகத்துல சொல்றீங்களே. இந்த ராகத்தை கேட்க எங்க அண்ணங்க அதை கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. எங்க அண்ணனுக்கு ஏத்த ஏன் பெருமனன் அண்ணி நீங்க தான். அண்ணி அம்மாவுக்கு சமம். காலை காட்டுங்க. குண்டலகேசி ராகம். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோ. என்னடா இது? கல்யாண பொண்ணுங்க 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. இங்க ஆளுக்கு தூர புடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அத்தா, நான் தம்பி கிட்ட சொன்ன போய் படுறானே, அதுக்கு அவன் சொல்றேன். ஏன்னா இத்தனை நாளா நான் 2 ஒண்ணா கட்டல தானே படுத்திருந்தோம். இப்ப கல்யாணம் ஆனவனு பிரிக்கிறாங்கிறான். ஏண்டா அப்படியா சொன்னேன்? விவரம் கேட்டவன கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தனியா படுக்க கூடாதுடா. இப்படி செஞ்சா என்ன? நான் அண்ணனு இந்த ரூம்ல படுத்துக்கிறோம், அக்கால தங்கச்சி அந்த ரூம்ல படுத்துக்கிட்டோம். எப்படி ஐடியா? டேய், அப்படி படுக்க கூடாதுடா. கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க புருஷன் கூட தான் படுக்கணும். அப்படின்னா 4 பேரும் ஒண்ணா படுத்துக்கிறோம். பத்தாது தம்பி, கல்யாணத்துக்கு அவங்க சித்தப்பா மாமா மச்சி எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒண்ணா படுத்துக்கலாம். அப்படியா? இதுவும் நல்ல ஐடியா ஆச்சே. ஐயோ போடா உள்ள. அதுதான் சொன்னேன், இவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியல. 2 வருஷம் ஆகட்டும், எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் பண்ணலான்னு. கேட்டே நீ? ஐயோ நீ சும்மா இருடா. நீ உள்ள போடா. அண்ணா, ஜாக்கிரதையா போ. என்ன ஜாக்கிரதையா? நான் என்ன யுத்தத்துக்கு அப்புறம் போடா. அட போடா. அவன் தான் போயிட்டால, நீ ஏன்டா உட்கார்ந்திருக்க? இல்லையம்மா, விடியற வரைக்கும் தம்பி பிரிஞ்சிருக்கணுமே நினைச்சா ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுமா. போ உள்ள.
பொண்ணு பார்த்துட்டு வந்த அன்னைக்கே சொன்னா அண்ணி வந்து மாதுரி தீட்சித் மாதிரியே இருக்கும்னு. என்ன மாதுரி தீட்சித் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு, பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். டேக் யுவர் பெட். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணிய ஊத்தி பிசைஞ்சு பிசைஞ்சு செஞ்ச இந்த பொம்மை, இது பொம்மை இல்ல உண்மை. இனிமே நீ கிடைக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். நான் வந்து எத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன துணிமணி போடணும், எப்படி தொழில் பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், அப்புறம் வந்து எவ்வளவு குழந்தைகள் பத்துக்கணும், அது நீ ஒன்றுனாலும் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ ஒரு டஜன் வேணுனாலும் நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான், ஆனாலும் முயற்சி பண்ணுறேன். உனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என்கிட்ட சொல்லு, நான் இப்படி மடியில் படுத்துட்டு கேட்டேக்கிறேன். எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் உன்ன போல இல்லம்மா, பதில் சொல்லம்மா. என்னங்க? என்னம்மா? என்ன வர்ணிச்சு ஏதாவது 4 வார்த்தை பேசுவீங்கன்னு பார்த்தா ஏதோ குறைச்சிக்கிட்டு மென்னுகிட்டே இருக்கீங்களா? இல்லவே மென்னுகிட்டு இருக்கேனா? ஆனா தம்பி சொன்னானே நீ நல்லா பாட்டு பாடுவியாமே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் அந்த பாட்டுல மிக்ஸ் பண்ணி அடிச்சு விடு. நீ மட்டும் அடிச்சு விட்டீங்கன்னா எப்படி இருக்கு தெரியுமா? மாதுரி தீட்சித்துக்கு பாட தெரிஞ்சுனா லதா மங்கேஷ்கர் மாதிரி, அந்த காலத்து கேபி சுந்தரமால் மாதிரி இருக்கும்ல. டே பாரா ரேட்டா பாரா, நான் அந்த மடியில் படுத்து கேட்டேன்டா. பாரா என்ன சுதி பிடிக்கிறியா? பிடிச்சு 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 பிடி 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 மேல பாடுறியா? ஐபிச்சிலியா? ஐயோ வேணா வேணா, கழுதிகளை முடிச்சுக்க. கிளிய பாடு கிளிய பாடு. உன்னை வர்ணிச்சே என்ன மறுபடியும் கையை நீட்டி நீட்டி அசை போடுறீங்க? ஐயோ ஹலோ 1 2 3 1 2 3 1 2 3. கம்மலா 3 பவுனுங்க. உனக்கு காதே கேட்காதா? பாடுறா ராஜா பாடுறான். உனக்கு பேச்சு வராதா? உனக்கு இந்த சவுண்ட் சமாச்சாரம் கிடையாதா? உன்னை சொல்லி குத்தம்ல, எங்க அண்ணன் நான் இருக்கேன்ல, அவனை போய் பேசிக்கிறேன். என்னங்க உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது, பாக்க பாவமா இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டல நான் பாவம் தான். ஏய் அண்ணே இற வரேன். ஐயா டேய் போங்க. ஒரே போட்டு நான் வெட்டி போடுவேன். அட பாவி, அநியாயமா வாழ்க்கையோட விளையாண்டியாடா. நீ மட்டும் யோசிக்கமா, அநியாயமா என் வாழ்க்கையில விளையாண்டியாடா. என்ன டாவா? ஏண்டா கூட பிறந்த அண்ணா டாப் போட்ட பேசுற? அப்படிதான் சொல்லுவேன். ஒரு டமார கதை கட்டி வச்சு 3/4 மணி நேரம் கத்திருக்கு, அதை போய் கட்டி வச்சிட்டியாடா. இங்க மட்டும் என்ன வாழுது? என்னங்கடா உடஞ்சு போன ரிக்கார்ட்ல ஊசி மாட்டின மாதிரி பேபான்ட்டா இருக்கா, சுத்தமா இல்லமா. அதான் எனக்கு காதே காத பொண்ணை கட்டி வச்சிட்டு அந்த கேடி. ஐயோ என்ன பேசுறீங்க? அடிச்சு கல்லுகள பாத்து இவங்க என்னமா பேச? போய் பஞ்சாயத்துக்காரர் கூட்டு வா, இப்பவே பாகத்தை பிரிச்சாகணும். இந்த பாதுகாத்துறியா? எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கடா காலையில. அறிவெல்லாம் பேசிட்டுக்கார, புதுசா கல்யாணம் பண்ண நாங்களே தூங்காம வாசல் நின்று பேசிட்டுக்கா. இந்த கல்ட்டு பசங்களுக்கு என்ன தூக்க வேண்டியது? கூட்டு வாமா, வீட்டை பிரிச்சாகணும் கைத்து கட்டி. ஆமா என்ன ஆமா? கைத்த கட்டி வீட்டை 2 பிரிச்சா நான் எங்க படுக்கிறது? நீ கிளவி தானே, போய் மாட்டு பட்டியல் படு. இல்ல தெருவுல படு. டேய் என்னடா பேசுறீங்க 2 பேரும்? வாய் மூடு. சாகர வரைக்கும் நீ மூஞ்சில முழிக்க கூடாது. ஓ மூஞ்சில என்ன? நீ பாத்து வச்சியே பொண்ணு, இவ மூஞ்சில முழிக்க மாட்டேன். நானும் முழிக்க மாட்டேன். திரும்ப முழிக்க மாட்டேன்னு சொல்லு. ஐயோ கன்ஃபியூஷன் ஆகுதே. சொல்லு. டேய் அனாவசியமா பேசாத. அம்மா சொத்தை பிரிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். நானும் மிதிக்க மாட்டேன். அண்ணே வாசை இப்படி போடா, நான் போட காலி பண்ணிக்கிறேன். அத்தை இந்த வீட்ல யாரும் சத்தம் போட்டு பேச மாட்டீங்களா? ஏன் எல்லாரும் குசுகுசுன்னு பேசுறீங்க? போச்சு போ, இதுக்கு மேல சத்தமாவா? ஐயோ அவனுங்க 2 பேரும் தப்புங்களே. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப அது ஒண்ணுதான் உங்க 2 பேருக்கும் குறைச்சல். ஐயோ ஐயோ அவசரப்பட்டு அந்த தாடிக்கரையிட்ட உன்னை தொட மாட்டேன்னு சவால் விட்டனே, இப்ப என்ன பண்றது? ஐயோ உடம்பா இது உடும்பு. ஏய் வா, வேலை செஞ்சது போதும், நான் கண்ணை மூடிக்கிறேன். நீ ஓடி வந்து உடும்பு மாதிரி கட்டி பிடிச்சு ஒரு உம்மா கூட நாளை தாங்க முடியல. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, கவலைப்படாத, நான் இருக்கல்ல, நான் கண்ணை முடிக்கிறேன். அப்படிதான் ஐயோ தாரே, நீ தான் நினைச்சேன், கருப்பு பறி போறிச்சு. அடுத்தவன் பொண்டாட்டி கட்டி பிடிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? ஐயோ நான் உன்னதான் கூப்பிட்டேன். என்னது அப்படிதான் செய்வீங்களா? ஐயோ நான் உன்னதான் கூப்பிட்டேன். மறுபடியும் அப்படிதான் செய்வீங்களா? ஐயோ சத்தியமா உன்னதான் கூப்பிட்டேன், அவளை இல்ல. இனிமே அவளை மறந்துருங்க, நான் இருக்கேன் இல்ல. ஐயோ என்னது காலங்காத்தால இப்படி வந்து கலக்கிறாளே. ஏமா குளிச்சிட்டு துணிமணியில அங்கேயே மாத்திட்டு வந்து தொலைக்கலாம்ல, இப்படி வந்து மனுஷனை ஏன் சாகடிக்கிற? பாபா என்னங்கடா பாபா 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 பா தாலி கட்டின புருஷன் முன்னாடி வந்தா தப்பு இல்லைங்கிறாளா? தாலி கட்டினே உனக்கு விவசாயம் இருக்காங்கிறாளா? அந்த பையகிட்ட சவால் விட்டு மனுஷன் சாக வேண்டியதா இருக்கு. பா
ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. என்ன ஜாக்கெட் போட்டுமான்னு கேக்குறியா இல்ல ஜாக்கெட்டே நீ போடாம விட்டுட்டுமான்னு கேக்குறியா? கடைசியில் சொன்னதா? அவங்கிட்ட வேற சவால் விட்டு தொலைச்சிட்டேமா. ஓஹோ, இங்க நடக்கிறது அவனுக்கு எப்படி தெரியுமான்னு கேக்குறியா? கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பாசம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. பே 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 பே. இல்லம்மா, இவ என் ரூட்டுக்கு வர மாதிரி தெரியல, அதனால இவ ரூட்டுக்கு போய் நான் இவ பாசி கத்துட்டு இருக்கேன். சாயங்காலம் வரைக்கும் யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் பாஸ் பண்ணிட்டு தான் வெளியே வருவேன். காசு சம்பாதிக்க இப்படி சீட்டு தான் ஆடணுமா? உங்க அண்ணன் கிட்ட ஒரு பானை இருக்கு. நேத்து 100 ரூபாய் கொடுத்தேன். 10 நிமிஷத்துல 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டா சந்திரபாண்டி. அவனே ஒரு பிராடு. இவர் 100 ரூபாய் கொடுத்தாரா, அவர் 200 ரூபாய் கொடுத்தாரா? யார்கிட்ட காது ஊத்துறீங்க? அண்ணே, நான் ஒத்தக்கல் மூக்குத்தி கொடுத்தேனே, அவர் ரெட்டைக்கல் கம்பலாவே திருப்பி கொடுத்துட்டாருண்ணே. ஆமாண்ணே. நிஜமாவா? ஒரு வேலை இருந்தாலும் இருக்குமோ? டேய் செல்லத்தரேன், அண்ணே ஒண்ணு செய்ய. என்கிட்ட 1000 ரூபாய் இருக்கு. இத 2000 ரூபாய்க்கு கொடுப்பார்ல? கண்டிப்பா. அதை கொண்டு வா. அண்ணே அண்ணே டேய் அண்ணே, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? கவனிக்கவே இல்லைண்ணே. கண்ணுல படாத அளவுக்கு நான் என்ன மூட்டை பூச்சியாடா உன் கால் கடை சுத்தனா? அண்ணே, இதுல 1000 ரூபாய் இருக்குண்ணே. குஞ்சு பொரிக்கிற பானையில வச்சு 2000 ரூபாய்க்கு கொடுங்க. நாம டபுளிங் பண்றது ஊர் ஊரா தெரிஞ்சு போச்சா? நம்ம தம்பி நோட்டு மாதிரி இருக்கே. எப்படின்னு கண்டுபிடிச்சீங்க? இல்ல, காலையில தான் எங்க ஆத்தாளுக்கு 500 ரூபாய் வச்சு 1000 ரூபாய் பண்ணி கொடுத்தேன். அந்த நோட்டு மாதிரி இருக்கேன்னு. அண்ணே, என்னன்னு இப்படி சொல்லிட்டீங்க? அவருக்கு தான் லட்ச ரூபாய் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்காரு. இது ஏன் பண்ண? அடிச்சிட்டியா? ஆமாண்ணே. லட்ச ரூபாயா? ஆமாண்ணே. அப்படின்னா முடிஞ்சா அவங்க அதை லேச போட்டு வை. இந்த மாதிரி அண்ணே ஒன்னு 2000 என்ன 1000 தான் இருந்தாலும் கூட பிறந்தோம் இல்லையா? நீ போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. நான் பானையில வச்சு குஞ்சு பொரிச்சு வைக்கிறேன். சந்திரபாண்டி, பானை குட்டி போட்டுருச்சு. இந்த நீ கொடுத்த 1000 ரூபாய், இந்த குட்டி போட்ட 1000 ரூபாய். போங்கடா போங்கடா. வா, எனக்கு லாட்டரி சிஸ்டம் விழுந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கு. அது 2 லட்சம் ரூபாயா குட்டி விடும்ல? 1 லட்சம் ரூபாய் கொடுத்து அவன் சொத்தை எழுதி வாங்கிக்குவான். அவனுக்கு தெரியாம பானையை உடைச்சு விடுவான். அப்புறம் நடுத்தருவுல தான் நிக்கிறான். நல்ல அண்ணே. அட போங்கப்பா, பெருசவம் பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் வலிக்குது. அண்ணே, ஒரு பெரிய அமௌண்ட் அண்ணே. 1 லட்சம் ரூபாய் அண்ணே. லட்சம் ரூபாயா? ஆமாண்ணே. என்ன கை நடக்குது? இல்ல, நம்ம பானையுடைய சர்வீஸ்லயே இது கொஞ்சம் பெரிய பிரசவம். சுகமா நடக்கணுமேனு பதட்டமா இருக்கு. இது என் தம்பி பானையிலேன்னு சொல்லுவியே? சரி, உண்மைதான். நீ போயிட்டு ஒரு 2 ஹவர் கழிச்சு வா. சரி. என்னோட பெரிய பிரசவம் பாரு, கொஞ்சம் டைம் எடுங்க. சரி, போயிட்டு வா. சரி. நீ சொன்ன மாதிரி 2 மணி நேரம் ஆச்சு. ஒரு வேற தயாரா இருக்கு. கட்டி கொண்டு போகணும்ல? கொண்டு போடுவோம். யாரும் பிரசவமா இருக்கும். சீக்கிரம் போயேன். அண்ணே, அது சின்ன பிரசவம். கொஞ்ச நேரம் தான் ஆச்சு. இது பெரிய பிரசவம்ல ரொம்ப நேரம் ஆகும்ல? அப்ப எத்தனை நிமிஷம் இருக்கு? 5 நிமிஷம் இருக்கு. வந்துரும்ல? என்னடா ஒரு டைப்பா வராங்க? அதானே எனக்கு ஒண்ணும் புரியல. அண்ணே, மேலதாளத்தோட வருவீங்கன்னு பார்த்தேன். சங்கி 70யோட வரீங்களே, என்னன்னு ஆச்சு? சாவுக்கு பிடிப்பா மேலதாளத்தோட வர முடியும்? ஆத்தா செத்து போச்சா? டேய், இவனை கூட பேசணும் சொல்லு. அவளுக்கு என்ன அவசரோட தான் இருக்கா? என்னாச்சு கேட்டா? அண்ணே, அந்த லட்ச ரூபாய் என்னன்னு ஆச்சு? அது ஏப்பா கேக்குற? நீ லட்ச ரூபாய் கொண்டு வந்து ஊத்தியா? நான் பானைக்குள்ள வச்சு குழந்தை பக்கத்துல ஏற்பாடு பண்ணேன். சென்னையில நல்லது நின்னுது. வெய்ய காலம் பாரு, வேச தாங்கல போல் இருக்கு. டெலிவரிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அம்மா புள்ள 2மே போயிருச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்லி கொண்டு போய் எரிச்சிட்டு அஸ்தியோட வந்துட்டு இருக்கேன். இவனை பேச வேண்டாம் சொல்லு. அண்ணே, பேசாம இருக்கணும். அந்த லட்ச ரூபாய் இவருதுங்க. இவன் பணமா? ஆமா. ஏன்டா இத முதல்ல சொல்ல? இவரு தன்னோட பணம்னு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னாரு. போங்கடா பைத்தியார பசங்களா. ஏய், மந்திர காரியத்துல பொய் சொல்லாமடா. அதான்டா பலிக்காம தாயும் போச்சு புள்ளையும் போச்சு. மந்திர பானை வேற செத்து போச்சாடா. ஏய், லட்ச ரூபாய் குட்டி போட்டுச்சா செத்து போச்சா? யார்கிட்ட கதை போற நீ? இறக்கைய 1000 ரூபாய் கொடுத்தீல, அது குட்டி போடுச்சுல. 1000 ரூபாய் குட்டி போடும் போது லட்ச ரூபாய் டெலிவரியில சாக கூடாதா? என்ன பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க? நானே சோகத்துல இருக்கா. இந்தா 1000 தான் இருந்தாலும் நீ பணத்துக்கு சொந்தக்காரன். இந்த அஸ்தி கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணியத்திலேயாவது உன் பொண்டாட்டி காது கேக்குதான்னு பார்ப்போம். ஆனா 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி என் பொண்டாட்டிக்கு வாய் ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். தம்பி, நான் வரட்டுங்களா? ஐயா, சங்கூதன காசு என்னப்பா அது? அனாதை பணம் வச்சா அடக்கம் பண்ண வந்தேன். எங்கிட்ட போய் காசு கேட்டா இதோ சாவுக்கு சொந்தக்காரங்க நிக்கிறாங்க, கேட்டு வசூல் பண்ணு. ஏண்டா அது பிராடு ஞாபகம் சொன்னல? ஏண்டா என்ன அடிக்கிற? 1000 ரூபாய் கொடுத்தோன்னே 2000 ரூபாய் வந்துச்சு இல்ல? அதோட சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? லட்ச ரூபாய் கொடுத்து சொல்லு பேசுறீல்ல? சொந்த அண்ணனே வீட்டை விட்டு சொல்லுறேன் இல்ல? ஏண்டா அவர் பானையை உடைச்சி நடுத்தருவுல நிக்க வைக்கிறேன்னு சொன்னீல? இப்ப பானையோட நீ நடுத்தருவுல நிக்கிற. எத்தனை ரூபாய் பணம் வேணும்? ஐயா, 2000ங்க. 2000 ரூபாய் கொடு. ஏன் காசு இல்ல? டபுளிங் பண்ணி 2000 ரூபாய் இருக்குல்ல, குடுறா. காட்டு கொடுத்த கருங்காலி. என்னங்க தூக்கிட்டு போங்கடா. வா, ஆத்துல போய் அஸ்தி கரைக்கலாம். இல்ல, நான் இங்கே கரையா முடிவு பண்ணிட்டேன். எங்க? இங்க. என் செல்லம், உன்னை எதுக்காக இங்க கூட்டி வந்து தெரியுமா? இந்த புத்த 3 தடவை சுத்தி வந்தீங்கன்னா உனக்கு காது கேட்கும். அதாங்க, எனக்கு குழந்தை பிறக்கலனா ஊர்ல உங்களை தானே பொட்டேன்னு சொல்லுவாங்க. என்னது
நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற. உனக்கு காது கேட்கணும்னா இந்த பாலை புத்துல ஊத்து. மேரா மீரா, உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நீ மட்டும் வாயை திறந்து பேசினீனா இந்த ஊருக்கே வித்த காட்டுவ. என்ன பண்ணிட்டு இருக்காம? ஊத்திட்டியா? என்னது குத்து குத்து சொன்னா நீ குடிச்சிட்டு இருக்க? நல்லா இருக்குங்க, ஆனா சக்கரை தான் கம்மியா இருக்கு. ஆமா, பாம்புக்கு சக்கரை வியாதி, அதனாலதான் போடல. நல்ல வேலை முட்டையை கையில கொடுக்கல, இல்லட்டா இதையும் உடைச்சு வாயில வச்சிருப்பா. சரி சரி கும்பிடு. என்ன இல்ல புத்த கும்பிடு. நாகாத்தமா, இந்த முட்டையை நானே உனக்கு உடைச்சு ஊத்துறேன். என் பொண்டாட்டிக்கு நல்லா காது கேட்கணும். ஊத்துனா தாண்டா காது கேட்க. பாம்பு விட்டு கொத்த வைக்கிறோம். ஐயோ, நீ பேசாம இரு. நாகாத்தாம்பா, உடைஞ்சு போன என் பொண்டாட்டிக்காத நீதான் எப்படியாவது ஒட்ட வைக்கணும். ஐயோ, ஓடியாங்களே 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 ஓடியாங்களே. அநியாயத்தை கேளுங்கய்யா, என் கோழி பண்ணி அழிச்சிட்டாயா. என்னது கோழி பண்ணியா? எங்கயா காணுமே? அடடடடடடா, இந்த அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சாங்க, இவங்க தொல்லை தாங்கவே முடியலப்பா. ஒரு முட்டை உடைஞ்சு கிடக்கு, இத போய் கோழி பண்ணுங்கறியா? இதான் என் கோழி பண்ண. 10 ரூபா கோழி முட்டையை பொட்டி கடையில் கடை வாங்கிட்டு வந்துட்டு பண்ண போயிருச்சு. உனக்கு அடிச்சணும். உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் கோத்துக்கு போறேன். என்னப்பா ஒத்த முட்டையை கோழி பண்ணுங்கிற? என்ன அறிவிலா பேசுற? இது சாதாரண முட்டை இல்லையா, சீனா முட்டை. ஒரு முட்டையில 100 குஞ்சு பிடிக்கும். 100 1000 ஆகும், 1000 10,000 ஆகும், 10,000 லட்சம் ஆகும். 1 லட்சம் ரூபாய் பண்ணி அழிச்சிட்டாயா? தம்பி சொல்றத கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கணக்கு சரியா தானே இருக்கு. ஆமா, நீ பெரிய கணித மேத. போடா சொட்டத்துல வேலைப்பாட்டு. என்ன தம்பி பெரிய ஆள சொட்டத்துல மரியாதை இல்லாம? சரி போங்க, வேலைப்பாட்டு போங்க. வரேங்க. போங்க. சரிங்க தம்பி, இப்ப கோழி பண்ணைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யோ, என்ன கோடி அளவுலாம் பேசிட்டு? இவன் முட்டையை நான் உடைச்சது நீ பாத்தியா? இல்ல. அப்புறம் என்ன? இவன் முட்டையை நான் உடைச்சேன்னு முண்டாடி மேல சத்தியம் பண்ணி சொல்லி பாக்கலாம். எதுக்கு என் பொண்டாட்டி மேல? உன் பொண்டாட்டி சத்தியமா இந்த சூர தேங்காய் சத்தியமா நின்னு. ஓகே, கணக்கு நேரேஷ். ஆமா, என் தென்னந்தோப்பியை அழிச்சு போடணும் இல்லையா? ஏன்பா ஒரு தேங்காய் உடைச்சதுக்கு தோப்பை அழிஞ்சு போச்சுங்கிறீங்க? யோ, ஒரு ஒத்த முட்டை கோழி பண்ணை ஆகும் போது இந்த தேங்காய் வந்து தோப்பாக கூடாதா? நீ அக்ரிகல்ச்சர் தெரியாம இருக்கீங்களா? வச்சு பெரிய பிளானா வச்சிருந்தாயா? எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேற வாங்கினேன். இப்ப கவர்மெண்ட் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, இந்த மானங்கெட்ட பயல்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நம்ம மானமே போயிடுனே. வாங்கடா போலாம். போங்கடா, வேலையத்த வயல போங்க. உன்னால என் மானம் போச்சு. ஏய், உன்னால தான் என் மானம் போச்சு. நீ தான் கெடுத்த. பேசாத நீ. ஏய், நீ தான் கெடுத்த. ஒண்ணு பண்ண மானத்தை கெடுத்து விட்ட நீ. ஏய், வச்சு விடு. ஏய், நீ தான். உள்ள உன்னால தான் நான் கேட்டேன். உன்னால தான் நான் கேட்டேன். தகராறு ஏன் சண்டை போடுறீங்க? இல்ல, உன்னால தான் வந்தது. டேய் தம்பி, கொஞ்ச நேரம் ஒற்றுமையா இருக்கலாமா? சரிண்ணே. அறா அவனை. ஐயோ அறா. தம்பி, உன்னால பார்த்தேன் எங்களுக்கு. அடிக்காதீங்க. வேண்டாம் தம்பி, வேண்டாம். விட்டுருங்க. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன்ப்பா. உண்மையிலேயே அவங்க 2 பேரும் பிறவியிலேயே காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க இல்ல. ஒரு தீபாவளி அன்னைக்கு பட்டார்னு ஒரு பட்டாசு வெடிச்சுது. அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி திரும்பவும் பட்டார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. அதிர்ச்சியில இவ பேசிடுவா, இவளுக்கு காது கேட்டுரும். ஆளை விடுங்கப்பா. ஐயோ, கண்ணே தெரியலையே. ஐயோ, பெட்ரூம்ல வைக்கிறேன்டா வேட்டு. சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும், உனக்கு சங்கு ஊதுன மாதிரி இருக்கும். என் முண்டாட்டி வாயை திறக்கிறதே உனக்கு ஒப்பாரி வைக்கத்தான். டேய் டாடி, இன்னைக்கு ராத்திரி உன் பெட்ரூம்ல டைமண்ட் வச்சு உன் பெட்ரூமே கோயம்புத்தூர் ஆக்கிடுறேன். தம்பி, அரை இவ வேற. ஏய், உன் கட்டில கடையில வச்சு பாம்பு வெடிக்க போகுதுடா. நாளையில இருந்து என் பொண்டாட்டி பேர்ல நீ தாண்டா ஒரே அடியா பே தொலை. நாடிக்கார ரூம்ல நான் பாம்பு செட் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம்பு வெடிக்க போகுது. என் முண்டாட்டியோட காது கேட்க போகுது. இவளை எப்படியாவது ஆள் கடுப்பணுமே. அடியே அடியே. அரே மேரா மீரா, இந்த பேவலை என்னோட சரி. நாளையில இருந்து நீ சுத்தமா பேச போற. ஆமா, அது எப்படி நல்லா கேட்காது. காலையில் சொல்றேன். காலையில எந்திரிச்சுன்னு நீ நல்ல ஒப்பாரி பாட்டு பாட வேண்டியது இருக்கேன். அட்டாளி மேல பழைய பாட்டு புஷ்மல்ல இருக்கேன், எடுத்து மனப்பாடம் பண்ண. ஐயோ, நீ போய் ஆள்ல படு. பசிக்குதா? சாப்பிடணுமா மறுபடியும்? ஆமா, எனக்கு பசிக்குது. ஓ, நான் 4 மணிக்கு பாத்ரூம் போவனே, அது சொல்றீங்களா? ஆமா, எதுக்காச்சும் போய் தொலை. என் முண்டாட்டிக்கு வாய் மட்டும் வந்துச்சு, பாத்தி எங்கேயோ போயிடும். பா, என்ன மீரா நீ வெளியே வந்துட்ட? பா, ஐ வெடிக்க போகுது. நான் காதை முடிக்கிறேன். என்னடி இது? என்னடி ஆச்சு? என்னவோ சத்தம் கேட்டுச்சே. அத்தை, சாரா, எனக்கு நல்லா பேச வருது. மீரா, எனக்கு கூட காது நல்லா கேக்குது. அப்படியா? ஐயோ, இது என் பிள்ளைக்கு கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவானுங்களே. கண்ணுங்களா கண்ணுங்களா, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்கடா. என்னடா உனக்கு? டேய் சூரிய பாண்டியே,
கண்ணு ஐயோ என்னடா இது எவ்வளவு அழகா இருந்தீங்க இப்படி ராப்பிச்சக்கார மாதிரி ஆயிட்டீங்களே என்னங்க பேசுங்க என்னங்க நீங்களா இப்படி கருகி போன பண்ணி மாதிரி ஆயிட்டீங்க பேசுங்க மாமா பேசுங்க காதான கேக்குறேன் பேசலாம்ல வாய்ப்பு வந்துகிட்டு இருக்கேன் ஐயோ என்னடி இது பாம்பு வெடிச்சதுல என் பிள்ளைங்களுக்கு என்னமோ போல இருக்குது நீங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் போலீஸ்க்கு மீரா உன் பாஷை உனக்கு தான் புரியும் சொல்லு மீரா பாம்பு வச்சதே இவங்க தானா ஐயோ ஏன் இப்படி பண்ணீங்க என் ரெண்டு பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தன் வாயை திறந்து பேசவே மாட்டாங்கறான் இன்னொருத்தனுக்கு காதே கேட்கலையே அழாதீங்க அத்தை பேச முடியலனாலும் இவர்தான் என் புருஷன் காது கேட்கலனாலும் இவர்தான் என் கணவன் கவலைப்படாதீங்க அத்தை காலம் பூரா இவங்க ரெண்டு பேரையும் நாங்க கண் கலங்காம காப்பாத்துறோம் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி நான் எங்க அண்ணனை விட்டு பிரிய மாட்டேன் அண்ணா பேசுங்கண்ணே பேசுங்க முதல்ல போய் வைத்தியரை பேசிக்கிட்டே இருக்கணும் நான் கேட்டுக்கிட்டே எது சாப்பாடா பிரியாணியா சைவமா அசைவமா இலவசம் இப்ப சவாத்திற்கு இலவசம் மாபானா நீ சட்ட நாளைக்கு உங்களுக்கு இந்த நிலைமை வரலாம் உங்களுக்கும் வண்டி இருக்குப்பா ஐயா காசு போடுங்க வச்சு காசு போடுங்க ஐயா காசு போடுங்க அனாத போனோம் காசு போடுங்க யார் இவரு ஏதாவது மீட்டிங்ல பேசிட்டு வரும்போது மயக்கம் போட்டு விழுந்துட்டாரா இல்லீங்க ஆளே க்ளோஸ் ஐயோ ஆமா அமரராகிவிட்ட இவருடைய தோப்பனார் பேர் என்ன தோப்பனாராவது கேப்பனாராவது அனாதைங்க அனாதையா தம்பி தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஆமா நாம இந்த அனாதையை யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படியே ஓட்டுல அள்ளிடலாம் கரெக்ட் ஆமா தோழர் எந்த கட்சியை சேர்ந்தவரே எந்த கட்சியும் இல்லைங்க அப்படின்னா சத்தியமா இவர் நமது கட்சியை சேர்ந்தவர் ஐயோ இந்த நாட்டிலே பிறந்ததுக்கு நான் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் துக்கப்படுகிறேன் துயரப்படுகிறேன் இயக்கத்தை சென்ற நல்ல இதயங்களே இங்கு நடந்த கொடுமையை பார்த்தீர்களா கார்ப்பரேஷன் ரோடிலே கேட்பாரத்து கிடக்கிறார் நமது தோழர் இவர் யார் 1917ஆம் ஆண்டு நமது இயக்கத்தின் அடிப்படை உறுப்பினராக 4 அணா செலுத்தி சேர்ந்தவர் 40 போராட்டங்களிலே கலந்து கொண்டவர் உப்பு சத்தியாகிரகம் புலி சத்தியாகிரகம் பருப்பு சத்தியாகிரகம் பாமாயில் சத்தியாகிரகம் இப்படி எண்ணற்ற போராட்டங்களிலே கலந்து கொண்டு குண்டடி தடியடி கண்ணீர் புகை மிதியடி இவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு நமது இயக்கத்தின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டவர் அந்தோ மண்ணிலே மாலையுடன் மாண்டு கிடக்கிறாரே உண்மையாவே என்ன பணமாக்கிட்டாங்களே சுடுகாட்டுல கொண்டு போய் எரிச்சுவாங்களோ இவனை வச்சு நாம் பொழப்பு நடத்தலான்னு பார்த்தா அரசியல்வாதிங்க இதுலயும் பூந்துட்டானுங்களே என்ன நடக்க போகுதோ இன்று இவருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளை உங்களில் ஒருவருக்கு ஏற்படலாம் ஏன் இவனுக்கே ஏற்படலாம் ஏன் உங்களுக்கு ஏற்படாதா ஆகவே இவருடைய உடலை அழகாக அருமையாக அமைதியாக அடக்கம் செய்ய வேண்டியது நமது இயக்கத்தின் தலையாய கடமை இவருடைய கடைசி புனித யாத்திரைக்கு உங்களுடைய கைகள் புண்ணாகும் வரை வாரி வாரி வழங்க வேண்டும் ஏயா துண்டு மேல எவ்வளவு துட்டு தேரும் ஒரு 20-25 ரூபாய் தேரும் தலைவா அப்படியே அள்ளி பாக்கெட்ல போட்டுக்க ஒரு குவார்டர் தேரும் ஏன் வரைக்கும் இவருடைய உடலை எப்படி அடக்கம் பண்றது நம்ம காரை எடுத்துட்டு போலாம் சாவுக்கு ராக்கில நம்ம கார்ல ஏத்திக்கிட்டு ஓடி போய் ஒரு பழைய டாக்ஸியை கொண்டா அப்படியே அள்ளி போய் வேணாங்க சொன்னா கேளுங்க சுமாரியா இவருடைய இறுதி யாத்திரையில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அன்பர் தொண்டர் தலைவா உங்கள மாதிரி ஒரு தங்கமான மனுஷனை நான் பார்த்ததே கிடையாது அவன் பிரசவத்துக்கு தான் இலவசம் எழுதி வச்சிருப்பான் நீங்க சவத்துக்கே இலவசம் எழுதி வச்சிருக்கீங்க அங்க ஒரு சவம் இருக்கு தயவு செஞ்சு வாங்க ஏத்திட்டு போயிடலாம் யோ சவத்துக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அதான் உங்க வண்டியில எழுதி வச்சிருக்க என் வண்டியில எழுதி வச்சிருக்காங்களா எவனோ 2 எழுத்து அழிச்சிருக்கானே தலைவா சவ வண்டி ரெடி போனதை எடுத்துட்டு வாங்க சொன்னா கேளுங்கயா ஏத்த மாட்டேன் ஏத்த மாட்டேன் ஏத்த மாட்டேன் யோ என்னையா
சவத்துக்கு இலவசம்னு போட்டுட்டு ஏத்த மாட்டேன்னு தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கிற. ஐயோ பிரசவத்துக்கு இலவசம்னு தாங்க எழுதி வச்சேன். எந்த பேமானியும் முன்னாடி 2 எழுத்து அழிச்சிருக்காங்க. இந்த டுபாக்கூர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? இந்த தொகுதிக்கு எம்எல்ஏ. என் பேரு கொட்டாம்பட்டி குஞ்சுதபாதம். நான் நினைச்சேன்னா உன்னுடைய லைசன்ஸ கட் பண்ணிடுவேன். பொழப்பு போயிடும். ஜாக்கிரதை. சரி வர்ற சார். இந்த கரவாட்டை எங்க கொண்டு வருது? என் வண்டியை ஃபாலோ பண்ணு. பொது சேவையில மகளிர் அணிய மறந்தே போயிட்டேன். புறப்படுங்கடி. தலைவர் வாழ்க! தலைவர் வாழ்க! ஏயா நீ இன்னும் சரியா கூட சாகல, அதுக்குள்ள பொணநாட்டம் அடிக்குதே. எதுக்கு மேல வண்டியை நிறுத்தினேன்? ஐயா தானே ரோட்ல இருந்து அனாதை பணத்தை எடுத்துட்டு வந்தது. என்னுடைய சேவையை காவல்துறையே பாராட்டுது போல இருக்கு. ஆமாங்க. அறிவு இருக்குதாயா? எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். எப்படியா டெட் பாடியை கொண்டு வந்த? ஏய், இவங்க 2 பேர் யாரு? எங்க இயக்கத்து மகளிர் பிரிவு தொண்டிகள். மூஞ்சே சரியில்லையே. முக்காடு போட்டுக்கிட்டு வான்னு சொன்னேன். உன் பேர் என்ன? கொட்டாம்பட்டி குஞ்சிதபாதம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேண்டாவ சும்மா கேட்ட கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு. ஏய், டெட் பாடி எங்க? பின்னால டாக்ஸில. வாயா வா வா. போலீஸ்கார்ட்ட குஞ்சு மாட்டிக்கிட்டாரா? எங்கயா டெட் பாடி? பின்னாடிங்க. நீயே பாரு. சார் இங்க தான் இருக்கு. சார் சார் சொன்ன கேளுங்க சார். ஏன் நினைச்சிட்டு இருக்கீங்க? இவரு நான் உள்ள வச்சேங்கறாரு, நீ நான் பின்னாடி வச்சேங்கற. ஏய், மரியாதை உண்மையை சொல்லிடு. சார் இவர்தான் பின்னாடி வச்சாரு. அநேகமா இவர்தான் கடத்தி இருக்கணும். சார் இவனை நம்பாதீங்க. நான் பணத்தை பின்னால வச்சதுக்கு 100 பேர் சாட்சி இருக்கிறாங்க. நீங்க என்ன நம்ப வேண்டாம். இவங்கள கேளுங்க. சார் இவன் பெரிய டோங்கரா பையன். சார் இவரை நம்பாதீங்க. இதுக்கு மேல ஒண்ணும் பேசக்கூடாது. நடராஜன் சார் வா, அடிங்க, விடாதீங்க. சார் ஓடுங்கடி. சார் வர சார் இருங்க சார். என்கிட்ட காசு வாங்கல. ஷூட்டிங் வண்டி வேணும் வரியா? வாங்க வாங்க வாங்க. நம்ம வண்டிக்கு வாங்க. வாங்க. யோ நான் 2 நாள் சவாரி போல. இன்னைக்கு இவருக்கு போகுது. பேசாம இருக்க. வாங்க. விடியா? நீ தான் வர்ற. ஒரு நாளைக்கு என்ன கேக்குற? என்ன ஒரு நாளைக்கு 1000 500 சம்பாதிப்பேன். நீங்க 500 கொடுத்துருங்க. 500 ரூபாயா? அப்போ மாசம் 15000 ரூபாய் சம்பாதிக்கிறேன். இந்த காலத்துல MABA படிச்சவங்க கூட 15000 ரூபாய் சம்பாதிக்க மாட்டல. சரி சரி முடிவா என்ன கேக்குற? நீங்க முடிவு என்ன கொடுப்பீங்க? 400 ரூபாய் தரேன். சரி ஏறுங்க. இந்த பாரியா, அங்க போய் ப்ரொடியூசர்ட்ட 600 ரூபாய் வாங்கி தருவேன். 700 ரூபாய் எனக்கு வெட்டிடணும். 400 ரூபாய் எடுத்துக்கோ. சினிமா கம்பெனில என்ன வேலை செய்றீங்க? ப்ரொடக்ஷன் மேனேஜரியா? ப்ரொடக்ஷன் மேனேஜரா? அப்ப அவர் சொன்னது உண்மைதான். யார் சொன்னது உண்மைதான்? இதுக்கு முதல்ல 3 படம் எடுத்தோம்னாரு. நான் நம்பல. நீ கேக்குறத பார்த்தா உண்மைதான். 3 படம் எடுத்தவரா? யார் யாது? யோ நாகலிங்க அண்ணா ஓடியா. கூப்பிட்டீங்களா? இவர்தான். அண்ணே சவுக்கு மாட்டீங்களா? நீயா? ஏன் அவர் உன்னை துப்பிட்டு போறாரு? இவர் எடுத்த 3 படத்துக்கும் நான் தான் மேனேஜர். போயா